ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து முடக்குவாதத்திலேயே வலி வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போய்கிட்டே இருக்கும். முதல் நாள் வந்து காலில் வலிக்கும், ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இடுப்புல வலிக்கும், அது மறுநாள் பார்த்தீங்கன்னா தோள்பட்டைக்கு போயிடும், தோள்பட்டையிலேருந்து மீண்டும் மறுவாரம் காலுக்கு போகும், இப்படி இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே முதுகுல இருக்கிற வலி நெஞ்சுக்கு வரும், நெஞ்சு வலி வரும்போது அவங்களால தாங்க முடியாது. இது ஒரு வகையான வலி. இது வந்து முடக்குவாதத்திலே ஓடும் வலி. ஓடும் வலின்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்கே வலிக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. ஏன்னா எனக்கு நேற்று இங்கே இருந்துச்சு, இன்னைக்கு இங்கே வந்துச்சுன்னா, நாளைக்கு மறுநாள் சாப்பிட்டு தான் எனக்கு வந்து திருப்பி இடுப்புக்கு போயிடுச்சுன்னுவாங்க. இடுப்புல இருந்து மீண்டும் சிறுநீரக பகுதிக்கு போகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்க அந்த முடக்குவாதத்தோட சேர்ந்தது. இந்த முடக்குவாதத்தோட சேர்ந்தது வாய்வு வலி. இந்த முடக்குவாதத்தை சேர்ந்த வாய்வு வலிக்கான மருந்து இது. அந்த மருந்தை நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புதினா. புதினா நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. நமக்கு வந்து கடையிலேயே கிடைக்கும். தினந்தோறும் புதினாவை பயன்படுத்துறதால நம்ம உடம்புல வந்து இந்த வாய்வு, பித்தம் இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது. பித்த நீரை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது புதினா. இந்த புதினாவை சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு எண்ணங்களோ நல்ல நிலையில வரும், சீக்கிரம் செமிக்கக்கூடிய தன்மை வரும். அதனால தான் நிறைய பேர் வந்து எந்தெந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு புதினா துவையல் வச்சிருப்பாங்க, புதினா சட்னி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா புதினாவை நேரடியாக சாப்பிடலாம், தவறு கிடையாது. இது எந்த வகையில் சாப்பிட்டாலும் நல்லதை செய்யக்கூடியது. இந்த புதினாவை பயன்படுத்தும் இல்லாமல் முடக்குவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முடக்காத்தான் வந்து இது வந்து முடக்கை காப்பாற்றக்கூடியது. அதுக்காக வேண்டி தான் இதுக்கு பேர் நம்ம முன்னோர்கள் முடக்காத்தான் சொன்னாங்க. முடக்காத்தானா இது எவ்வளோ பெரிய கொடி ஓடுனா, குறைஞ்சது வந்து இது 3 மீட்டர் 4 மீட்டர் வரைக்கும் ஓடும். இதனுடைய அளவை சொல்லவே முடியாது. நல்ல ஒரு தண்ணி பாயிற இடத்துல இருந்தால் அது கொடியாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து காய்கள் முட்டையாக இருக்கும். இந்த காய்கள் வந்து முக்கோண வடிவில் இருக்கும். அந்த காய்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதனுடைய வேர்களை பயன்படுத்தலாம், இதனுடைய காம்பை பயன்படுத்தலாம், இதனுடைய இலைகளை பயன்படுத்தலாம். முடக்குவாதம் வந்தவர்கள் மட்டும் இல்லை, நல்லா இருக்கிறவங்க நம்ம சாப்பிட்டோம்னா மூட்டுக்கு வலி இல்லாமல் ஆக்கும். முட்டிகளில் உள்ள வலிகளை குறைக்கக்கூடியது. இடுப்பு எலும்புக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். இடுப்பெலும்பு என்னன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே L4 L5ல தான் பாதிப்புன்றாங்க. அவங்க எல்லாம் இந்த முடக்காத்தான் இலையை வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிடணும். இதை வந்து பொரிச்சு சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை ரசமாக காய்ச்சி இதனுடைய கஷாயத்தை எடுத்து சாப்பிடலாம். எந்த வகையில் சாப்பிட்டாலும் இது முடக்கை காப்பாற்றக்கூடியது. அதனால தான் அதுக்கு பேர் முடக்கு காப்பாற்றுவதற்காக தான் முடக்காத்தான் நம்ம சொல்கிறோம். மல்லினா கொத்தமல்லி, தனியா விதையிலிருந்து முளைக்கப்பட்டது. அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பித்த நீரை சரி பண்ணக்கூடிய, பித்தத்தை சரி பண்ணும். பித்தம் மட்டும் இல்லாமல் நம்ம உடல்ல வந்து இதனுடைய வாசங்கள் போகும்போது புத்துணர்ச்சியை உண்டு பண்ணும். புத்துணர்ச்சி உண்டு பண்ணும்போது நம்ம வேகமாக நடப்போம், வேகமாக செயல்படுவோம். அதனால தான் இந்த புதினாவையும் அந்த கொத்தமல்லியும் நம்ம சேர்க்குறோம். நம்ம உடம்புல வந்து புத்துணர்ச்சி கூடும்பொழுது மடக்கிக்கிட்டே இருக்கிறவங்க, நீட்ட முடியாமல் இருக்கிறவங்க வேகமாக வந்து நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கும் இது போய் அதுக்கு வந்து உதவி புரியும். புத்துணர்ச்சியை தூண்டும் போது நம்ம வந்து நல்லா இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம்னு நம்ம வேகமாக நடப்போம். நடக்கும்போது அந்த மடக்கப்பட்டிருந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா விரிவு கொடுக்கும். அந்த விரிவில் போய் இந்த முடக்காத்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது முடக்கில் இருக்கிற அந்த உப்புக்களை கழுவி களையிறதால் தான் இதுக்கு பேர் முடக்காத்தான். உப்புக்கள் வந்து நம்ம மூட்டுக்கு உப்பு போய் சேர்ந்துருக்கு. உப்பு எப்படி சேர்ந்தது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில். நம்ம எத்தனை முறை சொன்னாலும் அந்த திருப்பி சுற்றி அதே இடத்துக்கு தான் வரணும். வாழ்க்கையே அதுதான். வாழ்க்கை வந்து உணவுல தான் இருக்குது. நல்ல உணவு சாப்பிட்டோம்னா நல்ல நோயில்லா வாழ்வு வாழலாம். அந்த நோயில்லா வாழ்வுக்கு இயற்கை உணவு தான் தேவை. இயற்கை உணவு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாதான் செல்வம் குளிக்கணும். செல்வம்னா மழைனா பூமிக்கு மழை வரணும்னாலே இயற்கைக்கு மாறினாதான் மழை வரும். இயற்கை மாற செல்வங்கள் அதிகரிக்கும். செல்வம் எப்படின்னு சொல்றோம்னா, மழையை செல்வம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வெயில் வந்து கர்மம்னு சொல்லுவாங்க. கர்மம் செஞ்சவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் தாங்கலாம், ஆனால் தர்மத்தை கொடுக்கும் பொழுது தாங்க முடியாது. ஏன்னா அதிக நேரம் வெயிலில் இருக்கிறவங்க எவ்வளோ 10 நாள் 20 நாள் கூட வெயிலில் இருப்பாங்க, 10 நிமிஷம் மழையில் நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் தர்மம்ன்றது, செல்வம்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு கொட்டிடுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது, மறைச்சி வைக்க முடியாது. அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய மழை வந்து நமக்கு தேவையானது. உடம்புக்கு தேவையான இடங்களை வந்து சுத்தம் செய்யறது. அதனால தான் நம்ம வந்து இதை சொல்றோம். இந்த முடக்காத்தான கொத்தமல்லி, புதினா இதை சேர்த்து உடம்புல சேர்க்கும் போது நீர்ச்சத்து கூடி, நீர்ச்சத்துக்கள் சேரும் பொழுது உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யும். உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யும் போது நம் உடல்ல உள்ள அந்த ஓடும் வலியை கட்டுப்படுத்துறதுக்கு இதுல புலி எதை கண்டாலும் பயப்பட வைக்கிறேன். காட்டில் வாழ்ற புலிக்கும் பயப்படணும், வீட்டில் இருக்கிற புலிக்கும் பயப்படணும். புளியை வந்து அதிகம் சேர்த்தா
அந்த புளி உடம்ப குறைச்சிரும். புளி வந்து உடல்ல உள்ள கசிவுகளை வந்து வெளியேற்றும். தேவையில்லாத கசிவுகள், தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும். அதிக அளவு பசை மாதிரி ஒட்டி இருக்கிறதையும் அரிச்சு எடுத்தும். புளியை வந்து குறிப்பிட்ட நாள் நீங்க ஒரு நாள் முழு ஒரு 2-3 புளியை சுவைஞ்சு பாருங்க, நாக்கே புண்ணாகி போயிடும். ஏன்னா நாக்கு மேல இருக்கிற அந்த சொனைய பூரா எடுத்துரும். புளி வந்து எங்க போய் படுதோ அந்த இடத்துல இருக்க மேல உள்ள அழுக்குகளை எடுக்கக்கூடியது. இந்த அழுக்குகளை எடுக்கிறதால தான் இந்த புளியை பயன்படுத்துறோம். அதை பயன்படுத்தும் போது உப்புக்களையும் அதே மாதிரி கரைக்கக்கூடியது. உடல்ல உள்ள உப்பு கழுவுனாலே கை கால் முடக்கக்கூடியது. இஞ்சினா நம்ம சாப்பிட்டு ஜீரணம் ஆகலை அப்படின்னா சிறிதளவு இஞ்சியும் வெல்லமும் சேர்த்துட்டோம்னா அது ஜீரணமாகும். அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு இஞ்சியை சேர்க்கிறோம். இஞ்சியை ஏன் சேர்க்கிறோம்னா அதனுடைய தன்மை, காரத்தன்மை பசியை தூண்டக்கூடியது. நல்ல சுவையே இல்லை, எனக்கு வயிறு வலியா இருக்குன்னா, உப்புத்தன்மை அதிகமா இருக்கு, வயிறு வலியா இருக்குன்னா இந்த இஞ்சி சாறை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உப்பையும் கரைக்கும், வயிறுல பசியையும் தூண்டும், வலியையும் குறைக்கும். இஞ்சியை தினந்தோறும் பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்துறதால அவங்களுக்கு வந்து நல்லது. இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்தி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே உப்பான உணவுகள் தான் இருக்கு. அந்த உப்புல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இந்த உணவுகள் எல்லாம் எடுக்கணும். இதோட சேர்ந்து மிளகு வந்து எந்த இடத்துல உப்பு இருந்தாலும் அந்த உப்பை வந்து உடைக்கக்கூடியது. உப்பை வந்து உடைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடலை காப்பாற்றக்கூடியது. உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை வந்து வெளியேற்றும். நச்சுத்தன்மைன்னா விஷத்தன்மைன்னு சொல்லுவோம். விஷம் எந்த ஒரு விஷமா இருந்தாலும் உடல்ல வந்து வெளியேற்றும். இன்னைக்கு எப்படி விஷம் நம்ம உடம்புக்கு போகுது? இன்னைக்கு நெல் பயிர் எடுங்க, எந்த ஒரு பயிர் எடுங்க, அதுக்கு மேல வந்து மருந்து அடிக்கிறாங்க. அந்த மருந்து எங்க போகும்? மீண்டும் நம்ம வயிற்றுக்குள்ள வரும். அந்த நஞ்சையும் ஓரளவுக்கு வெளியேற்றக்கூடியது. அதனால அதிக அளவு நஞ்சு உணவே சாப்பிட்டு நம்ம இதை கழுவலையேன்னு சொன்னா அதுல தவறு கிடையாது. அது எந்த அளவுக்கு நஞ்சை வெளியேற்றுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா அது வெளியேற்றி ஆகும். நம்ம வெல்லம் சாதாரணமா கரும்பு சக்கரைன்னு சொல்லுவோம். கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட வெல்லம். இந்த வெல்லத்தை பயன்படுத்தணும். இது எல்லாம் சேர்ந்த கலவையை நம்ம வந்து ஒரு மருந்தா தயாரிக்க போறோம். ஓடும் வலின்னா நமக்கு இங்கிருந்து இந்த பக்கம் போகும், இங்கிருந்து இடுப்புக்கு கீழே போயிடும், முட்டியில போய் வீங்கிக்கிறோம். முட்டியில வலிக்கிறது கீழே போய் கணுக்காலில் வலிக்கும். அதுதான் அந்த வாய்வு வந்து ஓடும் வாய்வு முடக்குவாதமா இருக்குமோ இல்லை வாய்வா இருக்குமோன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாத ஒரு இது. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வலிக்கும். முதல் நாள் நெஞ்சில வலிக்கும், மறுநாள் முதுகுல வலிக்கும். பிறண்டு படுக்க முடியாது, படுத்தா வலிக்கும். அன்னைக்கு தூங்கிட்டாங்க தெரியாம அந்த இடத்துல ஏதாவது தைலம் போட்டு தூங்கிட்டாங்கன்னா மறுநாள் காலில் பார்த்தா காலில் வந்து பாதத்துக்கிட்ட முட்டியில போய் வீங்கி நிற்கும். அங்க போயிருக்கு, அதை சரியாக்கணும். இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க முடக்குவாத வலிக்கான மருந்துக்கு இந்த மருந்துகளை பயன்படுத்தணும். இதுல வந்து முக்கியமா வந்து முடக்காத்தான் தான் இதுல முக்கிய மருந்து. முடக்காத்தான் மட்டும் இல்லை, இதோட எல்லாம் சேர்ந்த கூட்டு கலவையா இருந்தாதான் மருந்து சரி. ஒரே ஒரு இலையை வச்சு மருத்துவம் செஞ்சா அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. நீங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சோறு வச்சு கொடுக்க சொல்லுங்க, நீங்க அதுல விருப்பம் இருக்காது. குழம்பு வைக்கணும்னா அதுல கொஞ்சம் முருங்கைக்காயை போடணும், இல்லைன்னா கத்திரிக்காயை போடணும், கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கணும், பூண்டு சேர்க்கணும். இது எல்லாம் கலந்த கலவையா சேர்ந்தாதான் குழம்புக்கே மருந்துக்கு எப்படி ஒரே ஒரு இலையை கொடுத்து சரியாக்க முடியும்? அது சரியாகாது. ஏன்னு கேட்டா மருத்துவம் செய்யணும்னா ஒரு முடக்காத்தனுடைய முழு தன்மையை எடுத்து கொடுக்கணும்னா ஒன்று முருங்கைக்கீரை சேர்க்கணும், இல்லைன்னா புதினா சேர்க்கணும், இல்லைன்னா கொத்தமல்லியை சேர்க்கணும். அப்பதான் முழு பலனும் கிடைக்கும். வெறும் முடக்காத்தனை வச்சு செஞ்சோம்னா அதனுடைய முழு பலன் கிடைக்காது. 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு நல்லதை செய்யற மாதிரி 4 பொருளை சேர்த்து நம்ம நல்லதை செய்யறோம். இதோட சேர்ந்து நம்ம 7 பொருள் சேர்க்கிறோம். 7 பொருள் சேர்ந்த கலவையை ஒரு மருந்தா தயாரிக்கணும். இதை வந்து ஒரு துவையல் சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவாங்க? சட்னின்னு சொல்றோம். சட்னியா அரைச்சு எடுத்து இதை பயன்படுத்தணும். அரைச்சு எடுத்து பயன்படுத்தும் பொழுது முடக்குவாதங்களான முடக்குவாதமும் சரியாகும், ஓடும் வலியும் சரியாகும், அந்த மூச்சு குத்து மாதிரி இருக்கிற குத்தும் வந்து வெளியாகும். அந்த அடி வயிற்றுல குத்திக்கிட்டு இருக்குன்னா அங்க வயிற்றுல வந்து செமிக்க முடியாம அந்த குத்திக்கிட்டு இருக்கு. அந்த வலியும் சரி செய்யறதுக்கு தான் நம்ம இஞ்சியை சேர்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கு எந்தெந்த இது போய் வேலை செய்யும், இது இந்த மூளைக்கு போய் வேலை செய்யும், இது அந்த மூளைக்கு போய் வேலை செய்யும், நம்ம கணக்கு போடுறது நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதை சேர்ந்த கலவையை சேர்ந்து இத்தனை மருத்துவம் செய்யணும். 99 மூலிகையை சேர்த்து ஒரு மருத்துவம் செய்வேன். அத்தனையை போட்டு செஞ்சா நேரம் பற்றாது. அது ஒரு மருத்துவம். அந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் நான் ஜெயிக்கிறதுக்கான காரணமே அதுதான். நான் அந்த நாகை மாவட்டத்துல மாடுகளை காப்பாற்றும் போது 120 மூலிகைகளை சேர்த்து தான் மருந்து தயாரிச்சு கொடுத்தேன். இது யாருமே செய்ய முடியாதே, நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி மனிதர்களுக்கும் ஒரு மருத்துவம் கூடும்போது மருத்துவத்தினுடைய இலையினுடைய தன்மையை அளக்கணும். இந்த இலை போய் சேர்ந்தா இந்த இடத்த சரி செய்யும், இந்த இடத்த சரி செய்யும் போது மூட்டினுடைய வலியை குறைக்கும். அதனால மூட்டு வலி
ஓடும் வலி. ஓடும் வலினா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் பாயும் வலி. இந்த வலிக்கான மருந்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஓடும் வலி, உடம்புல இருந்து ஒரு இடத்துல இருந்து மறு இடம் பாஞ்சு ஓடுற வலிக்கு தான் நம்ம இப்ப மருந்து தயாரிக்கிறோம். இந்த மருந்துல வந்து பூண்டு வந்து சேர்க்கணும். பூண்டு வந்து குறைந்தது வந்து 10 கிராம் அளவுக்கு சேர்க்கணும். இந்த பூண்டு வந்து ஏன் சேர்க்கிறோம்னா, அந்த வாயு தொல்லைகளை வந்து வெளியேற்றக்கூடியது. வாயு தொல்லையோட சேர்ந்த சளியையும் வெளியேற்றணும். சளி இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணும். உடம்புல எல்லா பகுதியிலும் சளி இருக்கும். அந்த சளிகளையும் வெளியேற்றுறதுக்கு இந்த பூண்டையும் பயன்படுத்துகிறோம். இதோட சேர்ந்து நம்ம எண்ணெய், நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். இப்போ நல்லெண்ணெய் எடுத்து வந்து தேவைக்கேற்ப ஊற்று. இந்த புதினாவை நம்ம பயன்படுத்துகிறோம். புதினாவை வந்து எண்ணெயில் வதக்கணும். புதினா மட்டும் இல்லை, எல்லா மூலிகையிலும் லேசாக சிறிதளவு லேசான இதமான சூட்டில் வதக்கணும். இந்த புதினா வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதில் முடக்காத்தான் வந்து அதே அளவுக்கு எடுத்திருக்கோம். எல்லாம் வந்து சம அளவு எடுத்தால் போதும். இந்த கீரைன்னு சொல்கிற இந்த மூலிகையில் வந்து முடக்காத்தான் ஒரு 20 கிராம்னா, புதினா ஒரு 20 கிராம், கொத்தமல்லி ஒரு 20 கிராம். கொத்தமல்லி இலையை நம்ம பறித்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம பச்சை இலையை வந்து எண்ணெயில் போடும்போது அது வந்து கண்டிப்பாக வெடிக்க தான் செய்யும். அந்த வெடித்து நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கிறணும். ஏன் படாமல் இருக்குன்னா, கண்களில் வந்து பட்டுற பச்சை இலைகளை சுருட்டும்போது அது வந்து எண்ணெய் படும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து தான் அதை செய்யணும். ரொம்ப கொஞ்சம் கவனம் தேவை. இதோட சேர்ந்த இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். அதிக அளவு தேவையில்லை. இஞ்சி அதிகமாக போட்டாலும் இஞ்சினுடைய தன்மை வந்து ரொம்ப எரிச்சலை உண்டு பண்ணும். சில பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கும் இது ஒன்றும் பண்ணாது. இந்த இஞ்சியை இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். பூண்டு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். பூண்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இந்த பூண்டையும் அதோட சேர்ந்து எண்ணெயில் தான் பொரிக்கணும். மிளகு வந்து ஒரு 10 மிளகு அளவுக்கு போதுமானது. புளியும் வெல்லமும் வந்து நேரடியாக அதை இது பண்ணல. இப்போ அதை எண்ணெயில் மட்டும் வதக்கிட்டு புளியை எண்ணெயில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வெல்லத்தையும் எண்ணெயில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை லேசான ஒரு வதக்கல் இதில் வதக்கி அந்த பூண்டு வந்து லேசாக வதங்கி இருக்கணும். அந்த மிளகு லேசாக பொரிஞ்சிருக்கும். இந்த கீரையினுடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் லேசாக வதங்கி இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அது அரை வேக்காடுன்னு சொல்லுவோம். அரை வேக்காடுனா பாதி வெந்தும் வேகாத நிலையில் அதை வந்து எடுத்துக்கிறணும். கொத்தமல்லி வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. புதினா வந்து 20 கிராமு, முடக்காத்தான் வந்து 20 கிராம். இதோட சேர்ந்து பூண்டு 10 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு 10 மிளகு போதும். இஞ்சி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில், நல்லெண்ணெயில் லேசாக வதக்கி அரை பதத்தில் வதக்கணும். என்ன சொல்லுவாங்க, அரை வேக்காடுன்னு சொல்லுவோம். அந்த அரை வேக்காடு அளவுக்கு வதக்கியும் வதக்காமல் இருக்கணும். பச்சையும் இருக்கணும், லேசாக வெந்து இருக்கணும். அந்த எண்ணெயினுடைய சூடு பட்டிருந்தா போதும். அதனுடைய இலையினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதை வந்து இப்போ அரைச்சி எடுக்கும் பொழுது தான் அதோட வெல்லமும் சேர்ப்போம். வெல்லமும் புளியும் சேர்க்கணும். இவைகளை வந்து எண்ணெயில் போடக்கூடாது. வெல்லமும் புளியும் எண்ணெயில் போட்டோம்னா அதனுடைய தன்மைகள் மாறிடும். புதினா சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். இவை அதோட சேர்ந்து புளி வந்து நம்ம எந்த அளவு சேர்த்தோம்னா அதை காட்டில் நம்ம முதல்ல இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதுமானது. அதிக அளவு சேர்க்கக்கூடாது. புளி அதிக அளவு சேர்த்தோம்னா நாக்க புண்ணாக்கிறோம். இந்த அளவு போதும். வெல்லத்தில் வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும். இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விட தேவையில்லை. தண்ணி கூட விடாமல் இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரைச்சி எடுத்த கலவையை நம்ம இப்போ சாப்பிடலாம். எதில் சாப்பிடலாம்? சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், தண்ணி சோறுக்கு சாப்பிடும்போது இதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இது முழுமையாக ஒரே ஆள் சாப்பிட்றலாம். இதில் வந்து தவறு வராது. ஒரே ஆள் சாப்பிட்டாலும் தவறு வராது. இது வந்து உடலில் உள்ள நார் சத்துக்கள் எல்லாத்தையும் கூட்டக்கூடியது. உடம்பை வந்து சரி செய்யக்கூடியது. இந்த உடம்பை சரி செய்யும் போது கை, கால், முட்டி, இடுப்பு எலும்பு முதல் கொண்டு நமக்கு வலியை சரி செய்யும். எங்கெங்க சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் சரி செய்யும். இது வந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்களுக்கு இந்த வீட்டில் மொத்தமாக உட்காந்து அரைச்சி மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டோம்னா யாருக்கு எங்கே வலி இருக்குன்னு சொல்லாமல் சரியாயிட்டு போகும். வலி இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிடும். வலி இல்லாதவங்களுக்கு நல்லதை செய்யும். நம்ம மருத்துவமே அதுதான். நோய் இருந்தால் அந்த நோயை வெளியேற்றும். நோய் இல்லாதவங்களுக்கு உடலை பாதுகாக்கும்.
தப்பு பண்ணாது. எல்லா மருத்துவமும் அதே மாதிரி தான். நாங்க அதுக்கு செஞ்சோம், அவங்களுக்கு தான் செஞ்சோம் அப்படின்னு இல்லை. எல்லா மருந்துகளும் எல்லாரும் சாப்பிடலாம், தவறு இல்லை. ஒரு மோசமான ஒரு நோய்க்கு தயாரிக்கிறது மட்டும்தான் அது. ஒரு சில பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் கண்டிஷனா, அவங்க மட்டும் சாப்பிடணும்னு. இதெல்லாம் வந்து வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். இதை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். ருசி மட்டும் இல்லை, நம்ம உடலையும் காப்பாற்றணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. அந்த இதுல தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. ஏன் இதுலயும் வெல்லம் சேர்த்திருக்காங்க? அந்த இனிப்பு தன்மையும் புளிப்பு தன்மையும் எல்லாம் ஒன்று சேரும்போது நமக்கு தேவையான அறுசுவையும் நமக்கு உடம்புல போய் சேரும். அறுசுவை சேரும்போது சளி இருக்காது. இந்த பூண்டு போட்டதால சளி இருக்காது. மிளகு போட்டதால உடல்ல உள்ள உப்புக்களை கரைக்கக்கூடியது. இந்த மல்லி, கொத்தமல்லின்னு சொல்றோம். கொத்தமல்லி வந்து பித்த நீரை கட்டுப்படுத்தக்கூடியது. புதினாவும் பித்தத்தை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம முடக்காத்தான், முடங்கி கிடக்கும் நரம்புகளை தூண்ட செய்யக்கூடியது. எங்கெங்க நம்ம நரம்புகள் சரியில்லை, புடைக்கலையோ, நரம்புகளை நீட்ட முடியல அப்படின்ற இடத்துல எல்லாம் அந்த முடக்காத்தான் வேலை செய்யும். முடக்காத்தான் மட்டும் தனியா ரசம் வச்சு குடிச்சோன்னா அந்த ரசத்துக்கும் 5-6 பொருள் சேர்க்கிறோம். வெறும் முடக்காத்தானை வச்சு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அது வந்து பலன் கிடைக்காது. முடக்காத்தான் செய்யணும்னா அதோட முருங்கைக்கீரையை சேர்க்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி புதினா இல்லை வேற இலைகளை சேர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். முடக்காத்தான் ஒரு அற்புதமான மருந்து. அந்த அற்புதமான மூலிகையை நம்ம பயன்படுத்துறது அதுக்கு சப்போர்ட்டா 4-5 சேர்க்கணும். சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து அதிகமா இருக்கும். யார் ஒருத்தர் தூக்கி கொடுக்குறோமோ அவங்க மேலே போறாங்களோ அந்த மேலே போற மாதிரி அந்த முடக்காத்தான் இவை எல்லாம் சேர்ந்து அந்த முடக்காத்தானை தூக்கி கொடுக்கும்போது உடல்ல உள்ள ஓடும் வலிகளை வந்து கட்டுப்படுத்தும். வாய்வு எனக்கு அப்படியே ஏங்கன்னா நெஞ்செல்லாம் வலிக்குது, அதை சொல்லுவாங்க இந்த அண்ட வாய்வு அப்படின்னு. அண்ட வாய்வு தான் ஓடும். அந்த அண்ட வாய்வுன்றதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். அண்ட வாய்வுன்றதை பயப்பட தேவையில்லை. எல்லாரும் வந்து இதுக்கு மருந்து இல்லை, அதுக்கு மருந்து இல்லைன்னு. எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. கொஞ்சம் தேடுதல்கள் வைக்கணும். இந்த தேடுதல்கள் வச்சு இந்த முறையில பயன்படுத்தணும். இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மூக்கு ஒழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த நேரமும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். சிலருக்கு எந்த வெயிலா இருந்தாலும் அவங்களுக்கு மூக்கு ஒழுகிட்டு இருக்கும். மழை காலத்திலேயும் மூக்கு ஒழுகும். அவங்களுக்கான மருத்துவம். மூக்கு ஒழுகிறதுக்கு நம்ம மருந்து தேடி போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கிறது தான். துளசி நம்ம வீட்டு மாடத்தில் இருக்கும், இல்லைன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பூக்கடையில் நீங்கள் மாலை வாங்கினீங்கனாலோ அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனாலோ துளசி நிறைய கிடைக்கும். அதனால் துளசியை நீங்கள் பயன்படுத்தணும். துளசியை பயன்படுத்தும் போது மூக்கொழுக்குக்கு கண்டிப்பாக அது பயன்படும். இதோடு சேர்த்து வெத்தலை கொடியும் செடியும் சேர்ந்து நமக்கு மூக்கொழுக்க சரி செய்யும். இதோடு சேர்த்து முள்ளங்கி, இந்த முள்ளங்கியை சாப்பிட்டாலே மூக்கு கண்டிப்பாக வேர்க்கும். இந்த முள்ளங்கி மட்டுமல்லாது நமக்கு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இதை சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா எவ்வளவு சளியாக இருந்தாலும் மூக்கொழுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நிப்பாட்டும். இதோட சேர்ந்து மிளகு வந்து ஒரு 20 மிளகு சேர்த்தா போதும். இந்த மிளகை ஒரு 20 மிளகு சேர்த்தோம்னா அந்த எந்த அளவுக்கு மூக்கொழுக்காக இருந்தாலும் அது கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். இதனுடைய கலவையை சேர்ந்து கலவையாக நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதற்கு பொரிகடலைன்னு சொல்கிறோம், இங்கே உடைச்ச கடலைன்னு சொல்கிறாங்க. இந்த உடைச்ச கடலையை இதோட சேர்த்து மருந்தாக பயன்படுத்தலை, நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதை வச்சு வேக வைக்கிறதோ எதுவும் கிடையாது. நேரடி கலவை. இது நேரடி கலவையாக சாப்பிட்டுக்கிட்டு கையில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே போனீங்கன்னா மூக்கு ஒழுகிறது 5 நிமிஷம் பொறுத்து கண்டிப்பாக நின்றுடும். பொரிகடலை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். மிளகு 20 எண்ணிக்கையில் இருக்கணும். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயன்றது ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறணும். முள்ளங்கி ஒரு முள்ளங்கி அளவு, ஒரு முள்ளங்கினா குறைஞ்சது ஒரு 50 கிராம் அளவுக்காவது முள்ளங்கி இருக்கணும். ஏன்னா முள்ளங்கி சேர்த்தோம்னா தான் சீக்கிரம் குணமாகும். இதோட சேர்ந்து துளசி ஒரு 10 கிராமும் வெத்தலை ஒரு வெத்தலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூக்கொழுக்கு வந்து கண்டிப்பாக கட்டுப்படும். இது கலந்த கலவையா? இப்போ வந்து நம்ம கலவையை பார்ப்போம். இது நேரடியாக சாப்பிட வேண்டியது. கிராமப்புறங்களில் எல்லாத்தையும் கையில் பிடுங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போதே சாப்பிட்ருவாங்க. நகர்ப்புறங்களில் எல்லாமே மருந்து தான். கை மருத்துவம் என்ன, நம் முன்னோர்கள் விட்டு போன மருத்துவம் தான். நாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. அவங்க செஞ்சதை நம்ம திருப்பி செய்கிறோம். அதை நமக்கு சொல்லி கொடுத்த போது நம்ம கற்றுக்கிறல. இன்னைக்கு நம்ம இதை பார்க்கும்போது இத்தனை ஒரு சிறு இதுலேயே இவ்வளவு நோய் கட்டுப்படுதேன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக கட்டுப்படும். ஏன்னா அந்த மிளகு வந்து எவ்வளவு சளியாக இருந்தாலும் உடைக்கக்கூடியது. உள்ள காரத்தன்மை அந்த சளியினுடைய நீரை கட்டுப்படுத்தும்.
முள்ளங்கியோ உள்ள வர வேண்டிய மூக்கினுடைய நீரை முகத்துக்கு வெளியே வேர்வையா வெளியேற்றி மூக்கு வழியா ஒழுக விடாது. இந்த வெங்காயத்தினுடைய காரத்தன்மை உள்ள இருந்து மூக்கு ஒழுகக்கூடிய நீரை குடலுக்குள்ள செலுத்தி உள்ள செமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வகையா நம்ம செமிச்சு நேரடியா இதை அள்ளி சாப்பிடும்போது அந்த மூக்கொழுக்கு கட்டுப்படும். துளசியை சாப்பிட சாப்பிட அந்த துளசியும் மூக்கொழுக்க கட்டுப்படுத்தும். துளசியும் வெத்தலையும் சேர்ந்து வெங்காயம் பொரிகடலையும் சேர்ந்து சில பேர் சாப்பிட்டுட்டே போவாங்க. என்ன இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அந்த மூக்கொழுக்கு கட்டுப்படும். இதோட சேர்ந்து நம்ம முள்ளங்கியை சேர்க்குறோம். முள்ளங்கி ஏன் சேர்க்குறோன்னா அது எவ்வளவு நீர் ஒழுகுனாலும் அந்த நீர் ஒழுக்க நிப்பாட்டக்கூடியது. இது கலந்த கலவையை நம்ம சாப்பிடும்போது ஒரு மருந்தா இல்லை, ஒரு உணவாக தான் இருக்கும். இதை சாப்பிட சாப்பிட ருசி அதிகமாக இருக்கும், ருசியும் காரத்தன்மையும் இருக்கும். இந்த காரத்தன்மையை போக்குறதுக்கு பொரிகடலை அந்த உடைச்ச கடலையை சேர்த்துக்கிறோம். இந்த உடைச்ச கடலை வேணும்னா இன்னும் நிறையா சேர்த்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா சில பேருக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, திங்க முடியலன்னா இந்த பொரிகடலையை அதிகமாக சேர்த்துக்கிறலாம், தவறில்லை. கொஞ்சம் காரமாக இருந்தால் சீக்கிரம் குணமடையும், கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாக இருந்தால் 2 நாளைக்கு சாப்பிடும்படியாக வரும். அதனால தான் இந்த கலவையை நம்ம சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும். இதை மருந்து இல்லை, இது ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா மாதிரி தான் இருக்கும். இது மூக்கு ஒழுக்குக்கு நேனும் பயப்பட வேண்டியதில்லை. மூக்கு ஒழுக்குக்குன்னு நீங்கள் மாத்திரை போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை நேரடியாக அள்ளி சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கனாலும் இதை விரும்பி சாப்பிடும். ஏன்னா பொரிகடலை சேர்ந்துருக்கிறதால அந்த காரத்தன்மையை குறைக்கும். இந்த மிளகு சளியை உடைக்கக்கூடியது. இந்த வெங்காயமும் அந்த சளியை கரைச்சி குடல் வழியாக கொண்டு போயிடும். மூக்கு ஒழுகுற தன்மை நின்றுடும். மூக்கு ஒழுகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தணும். இது மூக்கு ஒழுகுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மூக்கை சிந்தி மூக்கு முனை முழுவதும் ரத்தமாக புண்ணாயிடும். எல்லாருக்கும் புண்ணாயி அந்த அவதிக்குள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லை, சிந்தி சிந்தி கண்களில் நீர் வரும், கண் முகமும் வாடி போயிருக்கும், அவங்க பேச முடியாது. ஏன்னா இந்த மூக்கு ஒழுக்கு அதிகமானால் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சல் எவ்வளோ நாள் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் விடாது. ஏன்னா மூக்கொழுக்கு வர வர உடலில் உள்ள நீர் முழுவதும் மூக்கு வழியாக அந்த மூக்கில் படாமையே தனியாக மழை துளி வந்த மாதிரி மூக்கில் படாமையே மூக்குக்கு வெளியே அந்த தண்ணீர் விழுகும். ஏன்னா அது மண்டை மூளையிலிருந்து வரா மாதிரி இருக்கிறதால தலையெல்லாம் குடைச்சல் வரும், தலை பாரமாக இருக்கும். அவங்க ரொம்ப அவதிக்குள்ளாகி தலைவலிக்கு சாப்பிட்றதா, மூக்கொழுக்கு சாப்பிட்றதா, காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்றதான்னு நினைப்பாங்க. இந்த ஒரு சிறு கலவை, இந்த பொரிகளில் சேர்ந்த கலவையை நம்ம கொடுத்தோம்னா அவங்க நல்லா ருசியாக சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் நல்லாகி நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உடலில் உள்ள காய்ச்சல் தன்னால் பறக்கும். இந்த மருந்தை சாப்பிட்டு எல்லோரும் நலமடைய வேண்டும் என்று கேட்டுக்க